பணிகளை தலைமை பொறியாளர் தலைமையிலேயே இந்த பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்காணிப்பு பொறியாளர், அதே போன்று நிர்வாக பொறியாளர், செயற்பொறியாளர், அத்தனை பொறியாளர்களும் தனி கவனம் செலுத்தி இந்த 13 மாத காலத்திலே அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளரங்கத்தில் வேண்டிய அனைத்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதிகாரியும் வைத்துக்கொண்டு பொறியாளரையும் வைத்துக்கொண்டு ஒப்பந்தாரையும் வைத்து பேசிய அளவில் 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முழுமையாக அரசுக்கு ஒப்படைப்பதாக அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மாண்பு முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்று, ஏன்னா முதலமைச்சர் திறக்கணும்னா எல்லாத்தையும் பார்த்து தான் திறக்க முடியும். ஆனால் முதலமைச்சருடைய இசைவை பெற்று 10ஆம் தேதிக்கு மேல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்திலே மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இந்த பெரியார் அறிவுலகம் என்கிற ஒரு அற்புதமான நூலகத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், சென்னையில் அண்ணன் கலைஞர் இருந்த காலத்திலேயே அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் ஒரு நூலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெரியார் பிறந்த அந்த மண்ணில் பெரியாருடைய பெயரில் பெரியார் அறிவுலகம் என்கிற ஒரு நூலகம் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு, திட்டங்கள் தீட்டப்பட்டு, பணம் கொடுக்கப்பட்டு, ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு முறையாக தரத்தோடு நடைபெறுகிறது. அந்த தரத்தோடு நடைபெறுறதுக்கு காரணம், ஒரு டிவிஷனுக்கே ஒரு குவாலிட்டி தான் போட்டிருப்போம். ஆனால் இதுக்குன்னே தரமாக அந்த கட்டணம் கட்டப்படும் என்பதற்காக கிசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி பொறியாளர் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறார். கீரிங்கெல்லாம் கரெக்டாக நடக்கிறார், தண்ணியெல்லாம் ஒழுங்காக பிடிக்கிறாங்களா ஒப்பந்தார் அப்படின்னு பார்ப்பதற்காக இங்கே இருக்குது. அதோடு மட்டுமல்ல, இங்கே நம்முடைய நண்பர்கள் யாராவது சிவில் பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்த உடனே ஒரு கட்டடம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணாக்கா அங்கே லேபு செட் பண்ண சொல்கிறோம். இங்கே செந்தாப்பிலேட் லேபுன்னு ஒரு லேபாகவே வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த கியூசிகளுக்கு வேலையே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த லேபில் போய் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்க்குறது தான் அதுக்கு பேர் செந்தாமெட்ரியல் லேபுன்னு பேர். சிவிலில் அது ஒரு சிலபஸே அது உண்டு. அதனால் அந்த லேபெல்லாம் வச்சு தான் தரத்தை நாங்கள் சோதிச்சுருக்கிறோம். பொதுவாக கட்டடத்துக்கு என்னென்ன தரம்லாம் சோதிப்போம்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சாயில் கீழே இருக்கிற மண் தன்மை, அதாவது சாயில் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தா பயன்படுத்துகிற தண்ணீர் வாட்டர் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தா இதை பயன்படுத்துகிற சேண்டு, மணலாக இருந்தாலும் சரி அல்லது எம்சாண்டாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துகிற அதையும் நாங்கள் எடுப்போம். இதில் பயன்படுத்துகிற கம்பிகள், ஏன்னா பல கம்பிகள் பல கம்பெனியில் இருக்குது. அந்த கம்பி உறுதித்தன்மையோடு இருக்குதா, நாங்கள் கொடுத்துருக்க டிசைன் பிரகாரம் இருக்குதா அப்படின்றத ஸ்டீலை அதை டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள்.